Techy Tamil Tech பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் Azam. நம்ம சேனலில் கடைசியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி 6 மாதத்துக்கு மேலாச்சு. ஏன்னா நமக்கு எக்ஸாம் ப்ரெஷர் நிறைய இருந்ததுனால எனக்கு டைமே கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இப்போ எல்லாமே கிளியராகி நான் ஃப்ரீ ஆகிட்டேன். இப்போ கண்டிப்பாக நம்ம சேனலில் ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்கும். அது மூலமாக இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்ட்டூன் இமேஜஸ். அதுவும் நம்ம ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எதை ஓப்பன் பண்ணாலுமே இந்த மினி கார்ட்டூன் இமேஜ் தான் நம்ம கண்ணில் முதல்ல மாற்றுறது. ஏன்னா இந்த இமேஜை எல்லாருமே க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதை பற்றி தெரியாத நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஏன்னா இதை மாதிரி இமேஜஸ் நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதுவும் நம்ம ஃபேஸை எப்படி நம்ம கார்ட்டூனாக கன்வெர்ட் பண்ணி அதை நம்ம எப்படி ஒரு கார்ட்டூன் இமேஜாக நம்ம மாற்றுறதுன்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு இது முழுசாக புரியும். ஏன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு பாட்டை ஸ்கிப் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது புரியாமல் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கண்டிப்பாக இதை நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு 2 ஆப்ஸ் தேவைப்படுது. ஒன்று Picsart, இன்னொன்று ToonApp. அந்த 2 ஆப்ஸையும் எப்படி டவுன்லோட் பண்ணி எப்படி நம்ம இந்த இமேஜை க்ரியேட் பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது அந்த 2 ஆப்ஸையும் நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போது ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது ப்ளே ஸ்டோரில் போய் ToonAppன்னு நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. டூன்னு டைப் பண்ணும்போதே அந்த ஆப் வந்துடும். இதுதான் அந்த ToonApp. ஏஐ ஃபோட்டோ எடிட்டர் ஒன்று தான் அது. இப்போ நீங்கள் இந்த ToonAppல போய் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான மாதிரி இமேஜஸ் எல்லாமே கார்ட்டூனாக நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். அடுத்ததான் நம்ம என்ன ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுன்னா ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு Picsart ஆப் தேவைப்படுது. இப்போது Picsartன்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இந்த ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். 2 ஆப்பையுமே நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த Picsart ஆப்பையும் அந்த ToonAppையும் வச்சு தான் நம்ம இதை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போது நம்ம ToonAppை ஓப்பன் பண்ணி நம்ம இமேஜை எப்படி கார்ட்டூனாக மாற்றுறதுன்னு பார்ப்போம். இப்போ ToonAppை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது நான் என் முகம் தெரிகிற மாதிரி ஒரு கிளியரான ஒரு இமேஜை இப்போது நான் செலக்ட் பண்ண போகிறேன். முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் முகம் அதில் ரொம்ப கிளியராக தெரியணும். அப்போ தான் அந்த கார்ட்டூன் இமேஜ் நமக்கு கிளியராக இருக்கும். இப்போது நான் கேலரியில் போய் எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு இமேஜை நான் செலக்ட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஒரு ஹாஃப் இமேஜ், அதுவும் ஃபேஸ் நல்லா கிளியராக தெரிகிற ஒரு இமேஜை இப்போ நான் செலக்ட் பண்ண போகிறேன். இப்போ இந்த இமேஜை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், என் ஃபேஸ் நல்லாவே தெரியுதுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போது அந்த இமேஜை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போது என் இமேஜ் இப்போ கார்ட்டூன் இமேஜாக கன்வெர்ட் ஆகிட்டு இருக்குது. இது கார்ட்டூனாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும். ஏன்னா அது ஏஐயால் தான் அது கன்வெர்ட் ஆகிட்டு இருக்குது. கொஞ்சம் நேரம் நமக்கு எடுக்கும். இதில் நம்மளால் ஃபுல் பாடியையும் கார்ட்டூனாக மாற்ற முடியாது. ஃபேஸை மட்டும்தான் நம்மளால் கார்ட்டூனாக மாற்ற முடியும். அதனால் நம்ம இந்த ஃபேஸை மட்டும் கார்ட்டூனாக மாற்றிட்டு அதுக்கப்புறமா அதை எப்படி நம்ம அந்த இமேஜோட செட் பண்ண போகிறோன்னு பார்ப்போம். இப்போ லோடாகி முடிய போகுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் ரொம்ப அழகாக கார்ட்டூன் இமேஜாக கன்வெர்ட் ஆகிருச்சு. அந்த மேலே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி அதை கட் பண்ணிக்கோங்க. இப்போது அப்ளையை கிளிக் பண்ணி இதை அப்ளை பண்ணிக்கோங்க. நமக்கு இந்த இமேஜ் போதும். இப்போது கீழே பார்த்தீங்கன்னா சேவ் என்ன ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த கார்ட்டூன் இமேஜை வச்சு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போது Picsartை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அடுத்த எல்லா ஸ்டெப்ஸையுமே Picsartல தான் பண்ண போகிறோம். இந்த Picsartை நம்ம சும்மாவும் யூஸ் பண்ணலாம், கூகுளால் சைன்இன் பண்ணி யூஸ் பண்ணலாம், ஃபேஸ்புக்கால் சைன்இன் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம எப்போவுமே ஒரு அக்கௌண்ட் ஒன்று இதில் க்ரியேட் பண்ணியே நம்ம யூஸ் பண்ணுறது நமக்கு ரொம்பவே சேஃப்டி. இப்போது நானும் ஒரு கூகுள் அக்கௌண்ட் ஒன்று இதில் க்ரியேட் பண்ணி தான் இதை நான் க்ரியேட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நான் கூகுளால் சைன் அப் பண்ணுறேன். இப்போது நான் என்னோடய ஒரு கூகுள் அக்கௌண்ட்டை கொடுத்து
ஃபஸ்ட்டு நான் இதில் சைன்அப் பண்ணிக்கிறேன். இப்போது சைன்அப் ஆயிடுச்சு. இப்போ மேலே இருக்கிற அந்த க்ராஸ் பட்டனை கிளிக் பண்ணி இந்த ஆடை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம பிக்சார்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ அந்த ஆட் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இந்த இமேஜை க்ரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு பேக்ரவுண்ட் தேவை. இப்போது மேலே ஃபோட்டோஸ்ன்னு இருக்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் ஃபோட்டோஸ்ன்னு இருக்கிறத நம்ம கிளிக் பண்ணினோன்னா நமக்கு அந்த பேக்ரவுண்டை நம்மளால் செலக்ட் பண்ண முடியும். அதில் ஆல் ஃபோட்டோஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போது கேலரியில் அந்த இமேஜை நான் சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணி அந்த பேக்ரவுண்ட் இமேஜை நம்ம போடணும். இந்த இமேஜோட எல்லா லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த இமேஜை தான் நம்ம பேக்ரவுண்டாக யூஸ் பண்ண போகிறோம். இப்போது கீழே பார்த்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ரைட்டில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ அந்த ஆட் ஃபோட்டோ ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஒரு பிஎன்ஜி இமேஜ் வச்சுருக்கோம், அது ஒரு பாடியோட இமேஜ். அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அதையும் நான் கேலரியிலேருந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது நான் அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ அதை ஆடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆடனை கொடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நமக்கு தேவையான பாடி இமேஜும் வந்துட்டு அதை நமக்கு ஏற்ற சைஸில் நீங்கள் பெருசு பண்ணிக்கோங்க. ஏன்னா இது பெருசாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்ம ஒரு கார்ட்டூன் இமேஜாக தான் பண்ண போகிறோம். இப்போது இந்த இமேஜை உங்களுக்கு ஏற்ற சைஸ்க்கு செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது கீழே ஆட் ஃபோட்டோவை நீங்கள் திரும்பவும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருந்த அந்த கார்ட்டூன் இமேஜை இப்போ கிளிக் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போது அதை ஆடில் கொடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு இந்த இமேஜில் ஃப்ரெண்ட்ஸ் பேக்ரவுண்ட் இருக்குது, ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்குது. இப்போ இந்த பேக்ரவுண்டை நம்ம எப்படி இரேஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதையும் நம்ம இதிலே தான் பண்ண போகிறோம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள், கட் அவுட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த கட் அவுட்டுன்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு இப்படி வரும். இப்போ நம்ம ஃபேஸை சுற்றி நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். இது அப்படியே ஃபேஸை சுற்றி நம்ம இப்படியே பண்ணோன்னா நமக்கு நம்ம ஃபேஸ் மட்டும் கட் ஆகி தனியாக வந்துடும். இப்போது ஓகே கொடுங்க. மேலே இருக்கிற அந்த நெக்ஸ்ட் பட்டனை கொடுத்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் மட்டும் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா என் ஃபேஸை விட அதிகமாகவும் கொஞ்சம் க்ராப்பாகி வந்திருக்கு. அதை நம்ம இரேஸ்ன்னு ஆப்ஷனை கொடுத்து இரேஸ் பண்ணிக்குவோம். நமக்கு ஹார்ட்னஸ் சைஸ் எல்லாமே நமக்கு பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் இரேஸ் பண்ணுற மாதிரி நீங்களும் எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கிறத ஃப்ரெண்ட்ஸ் டிலீட் பண்ணி இரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஏற்ற மாதிரி வந்துடுச்சு. இப்போது அந்த சேவ்னு இருக்கிற அந்த ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு தேவையான ஃபேஸ் சைஸ் கிடச்சிருச்சு. இப்போது பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான ஃபேஸ் இமேஜ் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம அதை எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்த்துக்குவோம். ஆனாலும் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு திரும்பவும் நமக்கு அந்த ஃபேஸில் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தெரியுது, அதையும் நம்ம டிலீட் பண்ணிக்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபேஸை நம்ம ஜூம் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் நம்ம இரேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போது மேலே பார்த்திங்கன்னா இரேஸ் ஆப்ஷனை கொடுத்து நம்ம இது இரேஸ் பண்ணிக்குவோம். இப்போ நான் பண்ண மாதிரி நம்ம இதை அப்படி இரேஸ் பண்ணிக்குவோம். மெதுவாக நான் பண்ணுற மாதிரி நீங்கள் இரேஸ் பண்ணிக்கோங்க. ஃபேஸில் எந்த பக்கமும் இரேஸ் ஆகாமல் கேர்ஃபுல்லாக இரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பண்ணுற மாதிரி. இப்போது இரேஸ் பண்ணி உங்கள் ஃபேஸை நீங்கள் இந்த பாடியில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக ஃபேஸ் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கணும். பாடி சின்னதாக இருந்ததுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் ஃபேஸ் கொஞ்சம் பெருசாகவே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது உங்கள் ஃபேஸை இதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் செட் பண்ணி வைக்கிறதுல தான் இந்த இமேஜோட குவாலிட்டியே இருக்கும். இப்போது நம்ம ஃபேஸை செட் பண்ணிட்டோம். இப்போது ஃபேஸோட கலரும் பாடியோட கலரும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ அட்ஜஸ்ட்னு ஆப்ஷனை நீங்கள் கொடுத்தீங்கன்னா சைட் கார்னரில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டெம்ப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த டெம்ப்னு இருக்கிற இந்த ஆப்ஷனை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண உங்கள் பாடியோட கலரும் ஃபேஸோட கலரும் ஒரே மாதிரியே மேட்ச் ஆகிருப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸோட கலர் அப்படியே பாடியோட கலருக்கு மேட்ச் ஆகிருச்சு. இப்போது நீங்கள் டெம்பை டிக்ரீஸ் பண்ணாதீங்க. இப்போது நமக்கான இமேஜ் கிடச்சிருச்சு. இப்போ இதை நீங்கள் ஹெச்டி குவாலிட்டியில் டவுன்லோட் பண்ணணுன்னா மேலே இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இமேஜ் டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நமக்கான ஒரு கார்ட்டூன் இமேஜ் ரெடி ஆகிடுச்சு.
அடுத்ததாக இப்போ நான் உங்களுக்கு டிஸ்பிளேல நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோஸ் கொஞ்சம். இப்போ இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம எடிட் பண்ணணும்னா அதை நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா டிஃப்ரெண்ட்டான போஸ்டர்ஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் போஸ்டர்ஸ் எல்லாமே நிறைய கைண்ட் ஆஃப் ஃபோட்டோஸ் இருக்குது. அதை எப்படி நம்ம பிஎன்ஜியாக கன்வெர்ட் பண்ணி அதை நம்ம எப்படி நம்ம ஃபேஸை போட்டு இமேஜை எடிட் பண்ணி ஒரு கார்ட்டூன் இமேஜாக இப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இமேஜஸ் நம்ம எடுக்கிறதுன்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். கூடிய சீக்கிரம் அதுக்கான ஒரு வீடியோவை நான் அப்லோட் பண்ணி போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்ட்.